வேணே பொருள் எல்லாம் குட்ட மாதிரியா இருக்கான்னு பாத்துக்க. கரண்டி எல்லாம் கரெக்டா இருக்குது, கடாய் தான் கொஞ்சம் துரு பிடிச்சிக்குது. சேட்டு இது நியாயமா? வட்டி வாங்குறிய சாமானத்தை கொஞ்சம் தொலைக்கி வைக்க கூடாதா? நீ வேற, அவர் சாமானத்தையே தொலைக்கிறது இல்ல, நம்ம சாமானத்தை தொலைக்கிறாரா? தூக்குனே. வேணே சினிமாவை நினைச்சுன்னு எல்லாம் இங்க வேலை செய்யக்கூடாது. அப்பமா வர வீட்டோட சரி, தொழில்னு வந்துட்டா நான் நெருப்பு மாதிரி. இங்க நான் மாஸ்டர், நீ தொழிலாளி. சாம்பார்ல உப்ப கொட்டு. ஏன்னா எத்தனை கை உப்பு போடுறது? என் கைனா ஒண்ணு, உனக்கு 2 போடு. நைனா கைக்கு, இது நம்ம கைக்கு, இது பொது. ஐயோ வேணு, நான் வேற 2 கை உப்பு போட்டேன்னு. அண்ணே நானும் என் பங்குக்கு 3 கை உப்பு போட்டேன்னே. ஏண்டா கைக்கு உப்ப போட்டு இப்படி குழப்பிட்டீங்களடா? சரி சாம்பார்ல கொஞ்சம் தண்ணியை ஊத்து. அண்ணே நானும் என் பங்குக்கு தண்ணியை ஊத்திட்டேன். கவலைப்படாத, மேலோட எட்டா ரசம், நடுவுல எட்டா சாம்பாரு, கீழோட எட்டா கூட்டு. வேணே குறிப்பா இத கல்யாண வீட்டுக்காரங்கிட்ட மட்டும் சொல்லிடாத. தின்றா ராஜா, உனக்கு இல்லாத உன் பையன் சாப்பிடறதுக்கு நான் மைசூர் பாக்கு செய்ய சொன்னேன். குடுறா குடுறா. நீமே கொடுக்க மாட்டாங்க. மைசூர் பாக்கு பொறு, ஒரு ஐடியா பண்றேன். இனிமே யாரும் பார்க்க மாட்டாங்க. வேணே பாயாசத்துக்கு அண்டாவை. நைனா பாயாசத்துக்கு அண்டா வச்சாச்சு, இப்ப என்ன பண்ணோம்? கொதிக்க சுட்ட நீ எடுத்து அதுல ஊத்து. நில்லு பால் எங்க? அது அங்க கொதிக்குது. கொதிக்க தண்ணியும் கொதிக்க பால் எடுத்து அதுல ஊத்திட்டு கப்புல மூடு, இல்லைன்னா ஆவி போடும். என்னையாது சாப்பாட்டுல தலை? பொண்ணூட்டுக்காரன் நானு, எனக்கு ஒரு வாழு கூட இல்ல, உனக்கு தலையா? இது பூனை தலையா? என்ன பூனை தலையா? எங்கயா அந்த சமயக்காரன்? எழுந்திருக்கியா? ஏயா முதல் பந்திக்கு பூனை போட்டிருக்கீங்கன்னா அடுத்த பந்திக்கு என்ன போட போறீங்க? எதுக்கும் திறந்து பாத்திர வேண்டியதான். எங்கம்மா குழந்தைக்கு டிக்கெட்டு? நான் குழந்தைய மடியிலேயே உட்கார வச்சுக்கிறேன்ப்பா. அந்த கதையே இங்க வானா, முதல்ல போய் டிக்கெட் எடுத்துன்னு வா, இல்ல குழந்தைங்க விட்டுட்டு நீ மட்டும் பாட்டை பார்த்துட்டு போ. ஏப்பா நான் பக்கத்து ஊரு, குழந்தைய விட்டு போட்டு நான் மட்டும் எப்படி போய் படம் பாக்குறது? அப்போ ஒண்ணு பண்ணு, பையன் படம் பார்க்கட்டும், நீ வெளியே நில்லு. என்ன பாவம் அந்த அம்மா அவளை கெஞ்சுறாங்க, குழந்தைய மடியில உட்கார வச்சுவாங்க, நீ அனுப்பு. நீனா இந்த வட்டாரத்துக்கு பிஸ்தாவா? அப்ப பிஸ்தான்னா டிக்கெட் இல்லாம உள்ள அனுப்பிச்சியா? எந்த கழுதையா இருந்தாலும் எனக்கு டிக்கெட் தான் வேணும். எங்க இன்னொரு ரோட் சொல்லு. எந்த கழுதையா இருந்தாலும் டிக்கெட் இருந்தா தான் உள்ள அனுப்புவேன். யோ என்னயா இது? நீ தானே கேட்ட எந்த கழுதை வந்தாலும் டிக்கெட் வேணும்னு. கழுதை வந்திருக்கு, நெத்தியில டிக்கெட் இருக்கு, உள்ள அனுப்பு. அனுப்பியா உள்ள? கல்யாணி உள்ள போமா.
இந்த ஆள் என்ன வார்த்தை கேட்டேன் தெரியுங்களா? ஏதோ தப்பு பண்ணிட்டான், மன்னிப்பு கேட்க சொல்லணுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நான் முதல் ரீல்ல இருந்து படம் பார்க்கல, அதை போட சொல்லுங்க. டேய் போடு. வர வேண்டியவங்கள வந்தாச்சா? பிடிக்க ஆரம்பிக்கலாமா? நீ பிடிப்பேன்னு நாங்க எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கிறது? அவன் வந்தாச்சா இவன் வந்தாச்சான்னு கேட்டுக்கிட்டு இருக்கியே. வந்தவங்க வரைக்கும் போவேன், சீக்கிரம் பிடிமா. இரியா, நத்தக்கண்ணு வரட்டும். அவருக்கும் சேர்த்து என்ன பிடிக்க சொல்லியிருக்காரு. புடியுமா சீக்கிரம், என் பொண்டாட்டி வந்தா வம்பா போயிரும். அவளுக்கு இதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. பிடிக்கணும்னு வந்தாச்சுல்ல, அப்புறம் என்ன பயம்? ஆரம்பிக்கலாமா? ஆரம்பி ஆரம்பி. 500 ரூபாய் சீட்டு, கேக்குறவங்க கேட்கலாம். 50 ரூபாய், 50 ரூபாய், 50 ரூபாய், 60 ரூபா, 60, 60, 60 ரூபாய், 60 ரூபாய், 100, 100 ரூபாய், 100 ரூபாய், 150, 150, 200, 200 ரூபாய், 250, 250 ரூபாய், 300, 400, 400, 500, 500, 500 ரூபாய். 510. ச்சே! யோ, சீட்டா 500 ரூபாயா? நீங்களாம் நிதானத்துல இல்ல, போயிட்டு அப்புறமா வாங்க. வாங்க. வாங்கய்யா. யோ சீட்டை பிடிக்க வாங்கய்யா. எங்க நாயனா உங்ககிட்ட சீட்டு பணத்தை கொடுத்துட சொன்னாரு. என்னைக்கு வீட்டுக்கு வாயேன், கணக்கு பார்த்து வாங்கிக்கிறேன். உன் கணக்கு என்னன்னு தெரிஞ்சுதான் நானே கணக்கு பார்த்து கொண்டு வந்துட்டேன். ஏதாவது சந்தேகம் இருந்தா எங்க அப்பா அனுப்புறேன், அவர்கிட்ட கணக்கு பண்ணிக்க. நீ எல்லாம் ஒரு புள்ள. நான் தான் புள்ள. 95 வயசுல சாகிறது ஒண்ணும் பெரிய துக்கமான விஷயம் இல்ல, கல்யாண சாவு மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கு போய் இப்படி பெருசா துக்கப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களே. என்ன பத்தி தெரிஞ்சுக்கினே இப்படி கேக்குறிய? கேள்வி செத்ததுக்கா நான் வருத்தப்பட்டு நிக்கிறேன். என்ன தூரத்து சொந்தமானாலும் 3வது தெருவுல சாவு விழுந்துச்சு. வர்ற சொந்தக்காரனுங்க என்ன சரக்கு வாங்கி தர சொல்லுவானுங்க. அதை நினைச்சு நான் வருத்தப்பட்டு நிக்கிறேன். இது என்ன பெரிய பிரமாதம்? 20 பேருக்கு வச்ச ரசத்துல வெந்நீரை ஊத்தி 60 பேருக்கு ஊத்திறது இல்ல, அது மாதிரி தண்ணியில தண்ணிய ஊத்தி விளைச்சு தள்ள வேண்டியதேன். ஏப்பா கண்ணா, நான் முன்னாடி போறேன், நீ வீட்டை பூட்டி சாவியை கையில எடுத்துட்டு பத்திரமா வந்து சார். நிறுத்த. 3வது தெருவுல தான் சாவு, மணியில போய் கத்தி நிப்போம். சரிதாப்பா. சொல்லி வாயமுள்ள வந்துட்டானுங்க. இன்னைக்கு நடவு வயலுக்கு புறப்பட்டுட்டு இருந்தேன், அதுக்குள்ள தகவல் வந்துடுச்சு. பெரிய சாவாச்சே, நல்லபடியா எடுத்துருவோம். எல்லாருக்கும் சொல்லி அனுப்பிச்சிட்டீங்களா? பக்கத்து ஊருக்கெல்லாம் சொல்லி அனுப்பிச்சாச்சு. ஆனா அந்த பணப்பாக்கத்து பக்கம் தான் யார் அனுப்புறது, யாருக்கிட்ட போய் சொல்றதுன்னு புரியல. எல்லாம் நம்ம பையனுக்கு அத்துப்படி வேணுக்கு. வேணு இங்க வா. ஓச்சேரி கோண சித்தப்பா வீடு உனக்கு தெரியும்ல? தெரியுமே. ரொம்ப நல்லதா போச்சு. அப்ப பக்கத்து ஊர்லயும் தம்பியவே தகவல் சொல்லிருங்க. வேணு கோண சித்தப்பாவுக்கு சொல்லிட்டு அப்படியே பணப்பாக்கத்துக்கு போய் வாஜார் வீட்டுக்கு சொல்லிடு. அங்க இருந்து பஸ் புடிச்சு சங்கரம்பாடிக்கு போய் பெரிய மாமா வீட்டுல சொல்லிடு. வீட்டுல இல்லைன்னாலும் தோப்புக்காவது போய் சொல்லிடு. கட்சியில வாழாஜா சின்ன தாத்தாவுக்கு போய் சொல்லிடு. வேணு செலவு போக மீதி எடுத்துன்னு வந்து அவங்களாண்ட கொடுத்துடு. இல்லன்னா நம்ம குடும்பத்தை பத்தி தப்பா நினைப்பானுங்க. ஏன்பா நான் அவங்கிட்டலாம் போய் என்னன்னு சொல்லணும்? டாய், நம்ம 3வது தெரு பெரிய பாட்டி செத்து போச்சுன்னு தகவல் சொல்லிட்டா. ஐயோ புட்டுக்குச்சா?